ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருவாரூர் கிளம்பிட்டேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு ஒரு விசிட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து விழுப்புரம்லேருந்து தான் திருவாரூர் ட்ரெயின் ஏறி இருந்தோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு 7:00 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு வந்து 10:00 10:50 ஆகிடுச்சு. நாங்கள் வந்ததுமே அண்ணன் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகவுமே ஒரு 11:00 ஆகிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் நான் விலாக் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ அந்த டைமில் வீடியோ எடுத்துருந்தாலும் செட் ஆகாது, வந்த டயர்டுமே. அதனால சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அண்ணன் மகளுக்காக ட்ரெஸ் எடுக்க கிளம்பியிருந்தோம். நான், இவங்க, அப்புறம் ஆக்கிஃபா 3 பேரும் தான் போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு நார்மலாகவே இந்த குட்டி பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆம்பளை பசங்களுக்கு கூட அந்தளவுக்கு ஒரு ஃபேண்ட்டு, ஷர்ட் அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த குட்டி பொண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்ல, அந்த மாதிரி சைஸில் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சைஸில் போடுற அளவுக்கு இப்போ இல்லை. அவள் கொஞ்சம் ஹைட்டாகவே வளர்ந்துட்டா. இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் வச்சு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் இவங்களுக்கு வந்து ஷர்ட் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தாச்சு. கடைக்கு போயிட்டு நேராக அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கூலிங்காக இதில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் கிளைமேட் அப்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அக்கா வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஐஸ்கிரீம் இருக்குது சாப்பிட்லாமா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னா, இது வந்து மில்கி மிஸ்ட்டில் வந்து இந்த பாக்ஸ் வெறும் அட்டை பாக்ஸில் வந்து ஃபேமிலி பேக் மாதிரி இருந்துச்சு. இது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இது பிளாக் கரண்ட் தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். வெண்ணிலாவும் இருக்குது, பிளாக் கரண்ட் இருக்குது, எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அங்கே இருக்கிற வரைக்கும் நான் அக்காவோட ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இருந்தது ஒரு 4 நாளோ ஒரு 5 நாளோ. ஒரு நாளும் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சா, அதனால் எனக்கு அந்தளவுக்கு டைம் கிடைக்கல. ஆனால் இன்ஷா அல்லாஹ் நான் மறுபடியும் எப்போ ஊருக்கு போனாலும் என் அக்காவோட ஃப்ரிட்ஜ் டூர் நான் போடுறேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் கூட அந்தளவுக்கு இல்லை. எங்கள் அக்காவோட ஃப்ரிட்ஜ் டூர் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜ் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை டூர் போடுறேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். நாங்கள் வந்து தீபாவளிக்கு நாள் போயிருந்தோம் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தீபாவளினால் படம் எந்த தேட்டர்லையுமே ஓடலை. நெக்ஸ்ட் டே வந்து நியூ ரிலீஸ் அப்படிங்கிறனால சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து தாஜ்மஹால் போயிருந்தோம். திருவாரூரில் இருக்கோம்ல, அந்த தாஜ்மஹாலுக்கு போயிருந்தோம். இது வரைக்கும் இவங்க வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வராங்க. சரி போயிட்டு போகலாமே அப்படின்ட்டு அங்கே போயிட்டோம். நாங்கள் போன டைம் வந்து கூட்டமே இல்லை, யாருமே இல்லை. நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஏன்னா தீபாவளி அப்படிங்கிறனால எல்லோரும் அவங்க வீட்டில் ஃபேமிலியோட பிஸியாக இருந்திருப்பாங்க. இங்கெல்லாம் வர அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி அன்றைக்கி யாருமே இல்லை. நாங்கள் 4 பேர் மட்டும்தான். கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த தாஜ்மஹால் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண டைம் ஒரு தடவை போயிருக்கேன். ஆனால் நைட் டைமில் போனதில்லை. ஈவினிங் டைமில் போயிருக்கேன். ஆனால் நைட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஃபுல் லைட்டிங்கோட அந்த தண்ணி செட்டப்பு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம். நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்பலாங்கிற ஒரு டைம் வந்துச்சு. நான் ஊருக்கு கிளம்புறது அந்த வானத்துக்கே பிடிக்காம மழை காலையில் ஆரம்பித்த மழை ஈவினிங் வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே மழை பெய்யுது. நாங்கள் 12:00 ட்ரெயினுக்கு கிளம்பலான்னு இருந்தோம். ஓகே 10:00 நைட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நைட்டில் போகிறது செட் ஆகாது, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதையும் மாற்றி மறுநாள் வச்சுருந்தோம். அன்னைக்கு வந்து எங்கள் சின்னம்மா வீட்டில் சாப்பாடு எங்களுக்கு. ஸோ அதனால் மழை விட்டதுமே அக்கா வீட்டில் இருந்து சின்னம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கலை. ஏன்னா ஊருக்கு போகிறேன் சோகத்தில் இருந்தனால எல்லாரையும் எல்லாரையும் விட்டுட்டு போகிறோமே அப்படிங்க சோகத்தினால வீடியோ எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஊருக்குமே கிளம்பிட்டேன். விலாக் பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.